உங்கள் வீட்டில் ரத்த பொரியல் சாப்பிட மாட்டாங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரத்தம் வாங்கியிருந்தீங்கன்னா நல்லா கை வச்சு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுமே ஒரு 3 பச்சை மிளகா கொஞ்சம் விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கைப்பிடி ஃபுல்லாக நல்லா பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் இந்த கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க ரத்தத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதுலேயே நமக்கு நல்லா வெந்துடும். நீங்கள் தண்ணி கிண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும் போதே நமக்கு ஒரு முட்டை பொரியல் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.